ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். காதலுக்கு கண் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு சில மேரேஜ் எல்லாமே இந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக இருக்குமா அப்படின்னு உங்களாலேயே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு வித்தியாசமான மேரேஜ் கப்பல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் மேரேஜ் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா? அது எந்த மாதிரியான மேரேஜ் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஷெரு அப்படிங்கிற டாக் மேரேஜ் தாங்க. இந்த பொண்ணு பேர் மேங்கோலி முண்டா. இந்த பொண்ணுக்கும் இந்த நாய்க்கும் தான் திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிலாம் திருமணம் செய்யலைங்க. இது ஒரு ரிச்சுவலாங்க. அதாவது இந்தியாவில், ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஹார்காண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இந்த மாதிரி நாய்க்கும் பெண்களுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்களாங்க. இந்த மாதிரி திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அங்கே இருந்த ஒரு குரு தான். அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 18 வயசாகிற பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க டைரெக்டாக மனுஷங்களை மேரேஜ் பண்ணக்கூடாதாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாயை மேரேஜ் பண்ணணுமா. நாயை மேரேஜ் பண்ணாமல் டைரெக்டாக மனுஷங்களை மேரேஜ் பண்ணும்போது அந்த மனுஷங்க மூலியமாக பேட் லக் அவங்களுடைய 2 ஃபேமிலிக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சொசைட்டிக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் 4 கால்கள் இருக்கக்கூடிய இந்த நாயை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த நாய் அந்த பேட் லக்கை டோட்டலாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இதனால் இந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கிடையாது, ஆனால் ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வில்லேஜில் ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரி நாயோட திருமணமும் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த திருமணம் சாதாரண திருமணம் மாதிரிலாம் இருக்காதுங்க. அந்த நாய் இப்போ மாப்பிள்ளை இல்லையா, அதனால மாப்பிள்ளைக்கு எப்படிலாம் மரியாதை கொடுப்பாங்களோ அதே மாதிரி மரியாதை கொடுத்து வெல்கம் பண்ணி கொண்டு வந்து, அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு மேரேஜில் எப்படி ஆட்டம் பாட்டம் ட்ரம்ஸ் வாசிக்கிறதெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளே பண்ணுறாங்க. ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, ஒரு சில டான்ஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கோலாகலமாக தான் இந்த மேரேஜும் முடியுமாங்க. அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலான மேரேஜ் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடக்குமா. கேட்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அசீஸ் அல் சோமார். துபாய்னாலே ஷேக் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அதுலேயும் இந்த குட்டி லிட்டில் ஷேக் இருக்கார் இல்லையா, இவர் துபாயில் ஒரு நல்ல லக்ஸரிஸான, அதாவது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி குட்டையாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சில ரேரான ஹார்மோனல் கண்டிஷன் மூலமாக தான் இந்த மாதிரி இருக்கிறாரு. இவர் இந்த மாதிரி இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட போரே அடிக்காதாங்க. அவ்வளோ லக்ஸரிஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே ரொம்ப ப்ரெஷியஸான திங் என்ன தெரியுமா, இவருக்கு ஒரு ட்ரூ லவ் இருக்காங்க. இவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த பொண்ணு தான் அவங்க. இவங்களுடைய பாண்டாக இருக்கட்டும், இவங்களுடைய லவ்வாக இருக்கட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல், ரொம்பவும் கேரிங்கான கப்பலாங்க. ஆனால் இப்படிப்பட்ட லவ்வுக்கு கொடுத்து வைக்காம இவர் சீக்கிரமாகவே இறந்தும் போயிட்டாரு. பட் இருந்த வரைக்கும் ரொம்பவே நல்லாவும் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது விர்ச்சுவல் ஸ்டார். யாராவதும் பொம்மையை கல்யாணம் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா இந்த வீடியோ தான் அதுக்கு ஒரு உதாரணம். இவருடைய பேர் அகிகோ. இவருக்கு விர்ச்சுவல் மியூசிக் ஸ்டாரான அக்குனன் மிகு அப்படிங்கிற இந்த ஒரு அனிம் கேரக்டரை ரொம்ப பிடிக்குமாங்க. இவங்களுடைய இந்த லவ் ஸ்டோரி அண்ட் இவங்களுடைய இந்த மேரேஜ் ஸ்டோரி 2018 மீடியா அட்டென்ஷனை பெற்றிருக்காங்க. இவங்களுடைய மேரேஜ் டோக்கியோவில் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இவங்க 10 வருஷமாக ஒன்றா இருக்கிறாங்களாம். அகிகோ அப்படிங்கிற இவருடைய ரொம்பவும் கஷ்டமான சூழலில் இந்த பொம்மை தான் இவர் கூடவே இருந்து இவரை தேற்றி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல. ஒரு பொம்மை எப்படிங்க ஒருத்தங்களுடைய சோகமான நாட்களை கடந்து வர செய்யும் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் 2022 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் மேரேஜ் ஆகியிருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இந்த பொம்மை கூட தான் இவர் எப்பவுமே தூங்குவாராம், சாப்பிடுவாராம். நிறைய மூவிஸ், அதாவது இந்த அனிம் கேரக்டர் வரக்கூடிய நிறைய மூவிஸை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய டாய்ஸோட உட்கார்ந்து தான் பார்ப்பாங்களாம். இவங்களுடைய மேரேஜாக இருக்கட்டும், இவங்களுடைய லவ்வாக இருக்கட்டும் பயங்கரமான சோஷியல் கிரிட்டிசிசம்க்கு உள்ளாச்சு. ஆனாலும் இவங்க அதை பற்றிலாம் பொறுப்பே எடுக்காமல் அவங்களுடைய லவ்வை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சீட்டிங் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு மனுஷங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு இந்த பொம்மை எவ்வளவோ மேலுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த உலகத்திலேயே ஸ்மாலஸ்ட் கப்பல் இவங்க தான். இவங்க பேர் கேப்ரியல்டா அண்ட் இவர் பேர் கேட்சுஷியா. இவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க லண்டனுக்கு 2016 ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. இவங்களுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னா 180 சென்டிமீட்டர். பேலோ அப்படிங்கிற இவருடைய ஹைட் 90 சென்டிமீட்டர் தான். இவங்களுடைய லவ் ஸ்டோரி 2006 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஆரம்பத்தில் பேலோ அப்படிங்கிறவர் தான் அந்த பொண்ணு மேலே லவ்வில் விழுந்திருக்கிறாங்க.
ஆரம்பத்தில் இவங்களுக்கு இந்த லவ் பிடிக்கவே இல்லை, அதனால் அவரை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் எதுலலாம் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்களோ அதிலெல்லாம் இவங்க பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கடைசியில் பேலோ அப்படிங்கிறவருடைய அன்கண்டிஷனல் லவ்வுக்கு இவங்க கண்டிப்பாக ஓகே சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு கண்ணாபின்னான லவ் பண்ணதுனால கடைசியாக இவங்க ஓகேயும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க லாங் டிஸ்டன்ஸ் லவ்ல 4 வருஷம் இருந்திருக்காங்க. கடைசியாக இந்த பொண்ணு இவர் இருக்கக்கூடிய ஹோம் டவுனுக்கு ஜான்வரி 2012 வருஷம் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அதாவது டோட்டலாகவே ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா. இவங்களுடைய மேரேஜுமே ரொம்ப சூப்பராக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கேத்லின் அப்படிங்கிற இந்த பொண்ணு தாங்க. இவங்களுடைய ஜேர்னி அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. இவங்க பிறக்கும் போதே ட்ரெச்சர் காலின் சிண்ட்ரோம்னால பிறந்திருக்காங்க. இது ஒரு ரேரான கண்டிஷன். இந்த கண்டிஷன்னால இவங்களுக்கு காதுகளும் கிடையாது, அதே மாதிரி தாடை ஜாவும் கிடையாதாங்க. இவங்க வளரும்போது அவங்களுடைய ஸ்கூல் டைம்லையா இருக்கட்டும், காலேஜ் டைம்லையா இருக்கட்டும், நிறைய புல்லிங், அதாவது நிறைய பேர் இவங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவங்க நடந்து போனாலே இவங்களை ரொம்ப நேரம் வெச்சிக்கன் வாங்காமல் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு உள்ளானாலும் கூட இவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் டான்ஸில் இருந்திருக்குங்க. அதனால இவங்களுடைய ஸ்டோரியை அண்ட் இவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் டிக்டாக்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியோடு இருக்கிறாங்க அப்படின்னு பல பேரை இவங்க அட்ராக்டும் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்த ஒருத்தர் தான் மான்ட்ரி அப்படிங்கிற இவர் இவங்களை ட்ரூவாக லவ் பண்ணி, அதாவது அப்பீரன்ஸை பார்க்காம இவங்க மனசை பார்த்து லவ் பண்ணி 2 பேரும் இப்போ ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மேன் அண்ட் டால். இவர் ஒரு லைஃப் சைஸில் இருக்கக்கூடிய டாலை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. இவருக்கு கேன்சர் டயக்னோசிஸ் ஆனதுனால இவர் சீக்கிரமே இறந்து போயிடுவார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால் அவருடைய நிறைவேறாத ஆசை அப்படின்னா இந்த கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவர் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் அப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஒரு ஹியூமன் பீயிங்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இறந்த பிறகு அவங்க ரொம்பவே சஃபர் ஆவாங்க. நம்மளுடைய இழப்புல இருந்து அவங்களால கடந்து வரவே முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இவர் இந்த டாலை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த டாலுக்கு எப்படி பிரைட்ஸ் அழகாக மேக்கப் போட்டுப்பாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் ஆர்டிஸ்ட் இது எல்லாத்தையும் வச்சு தான் இவங்களை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேரேஜும் நடக்குது. மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் இவங்களுடைய நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலும் ஆகியிருக்கு. அதுலேயும் இவங்க ரெட் அண்ட் லாவெண்டர் கலரில் போட்டிருக்கிற ட்ரெஸ் அண்ட் இவங்களுடைய மேரேஜுக்கு போட்டிருந்த இந்த ஒயிட் கலர் ஃப்ராக் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காகவே இருந்ததுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தஸ்னீம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அக்கா டெய்லியும் வீடியோ போடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்கிறேன். மறக்காமல் தினமும் வீடியோ பார்த்து நம்ம லைவ் சாட்டையும் அட்டென்ட் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.